ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க தாவே. தகப்பனே, உங்களை அறிவது நித்திய ஜீவன். ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களிலே குறைகள் குற்றங்கள் உண்டாண்டவர். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இந்த இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த இரத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை என்று அழிந்திருப்போம் கத்தாவே. நம்முடைய வேத வசனங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்திருப்போம். நம்முடைய வேதம் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு நொடிப்பொழுதில் அழிந்திருப்போம் கத்தாவே. நம்முடைய வேதமே எங்களுக்கு ஜீவனாக இருப்பதற்காக நன்றியப்பா. சோத்திரம் 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 ஐயா. நீர் வேதத்தின் கிறிஸ்து வார்த்தையாய் உங்கள் இதயத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று நாங்கள் பார்க்குறோம் கத்தாவே. வார்த்தையான தேவனே, ஒவ்வொரு இதயத்திலும் நீர் பிரசங்கிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறேன் கத்தாவே. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு இந்த வசனத்தை தியானித்து தர வேண்டுமா செபிக்கிறேன். என்னிலே குறைகள் குற்றங்கள் உண்டு கத்தாவே. நான் ஆண்டவரே, நான் அனித்தியமான ஊழியக்காரன் கத்தாவே. சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஏசப்பா, நமக்கு சோத்திரம். அந்த வேலைக்காரன் ஆண்டவரே ஜமானுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் அவன் சாப்பிடணும். ஆண்டவரே, நாங்கள் அபுரோஜனமான ஊழியக்காரன். நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன். என்னிலே குறைகள் குற்றங்கள் உண்டுப்பா. இந்த வசனம் எங்களுக்கு தெய்வமாக இருப்பதற்காக நன்றியப்பா. வசனத்தை நீர் இங்கே ஆசீர்வதித்து தர வேண்டுமா செபிக்கிறேன். பிட்டு தர வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் ஜேடிகே டிவியில் இந்த வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நம்ம என்ன செய்யணும்னா, ஆகமங்கள் 5 முடிச்சிட்டோம். ஆகமங்கள் மோசே எழுதினது, ஆதியாகம் மட்டும் ஆண்டவர் சொல்ல சொல்ல மோசே எழுதினது. ஆண்டவர் முதல் ஆபிரகாமிலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த மோசே அவன் பிறக்கிற தட்டியும் அவனுக்கு பிறந்து ஒரு 30 வருஷம் வரைக்கும் உள்ளது பூரா ஆவியானவர் சொல்ல சொல்ல மோசே எழுதினது, அக்னிக்குள்ளன்னு சொன்னது. அப்போ ஆண்டவர் நமக்கு எளிய முறைமையிலே நம்மளுக்கு எழுதி தந்திருக்கிறார். இப்போ உள்ள நடைமுறை நம்ம புரிஞ்சுக்குள்ள அளவுக்கு தேவன் தான் நம்மளை உண்டாக்குனது. நம்மளுக்கு எல்லா திறன்களையும் அவர் தான் கொடுத்தது. அந்த திறன்களை நம்ம பயன்படுத்துறதுக்காக நமக்கு இன்னும் இதில் எழுதினா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு வேதத்தை எழுதி தந்திருக்கிறார். நம்ம அந்த ஆதியாகமத்தில் ஆகமங்கள் 5 படிச்சிட்டோம். ஆகமங்கள் 5லேருந்து தான் எல்லாமே வருது. தேவன் இயேசுவானவர் விட ஆகமங்களை நல்லா படித்தவர், நல்லா தெரிஞ்சவர். அதுக்கு பிறகு தான் ஆவியானவர் அவருக்குள்ளே வந்து தேவன் அவருக்குள்ளே வாசம் பண்ணி தன்னுடைய ஜீவன், அவரே மாம்சத்தில் வந்து அவரே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து நமக்காக இரத்தத்தை சிந்தி, உயிரணுக்கள், அதாவது இரத்தம் உடைக்கப்பட்டது. அந்த கல்வாரி மரத்திலே இரத்தம் அணுக்களாக உடைக்கப்பட்டு இரத்த சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அந்த பாவம் நமக்காக மன்னிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய இது யோசித்தே நம்ம கிரகிக்க முடியாது. கிறிஸ்துவின் சிலுவை வரை நம்ம நம்பிக்கை. கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன்னு சொல்லலாம். அதுதான் நம்மளுக்கு மேன்மை பாராட்டக்கூடிய கடைசி இதே தான். அவ்வளோ பெரிய தேவனே மாம்சத்தில் வந்து நமக்காண்டி செஞ்சுருக்காருன்னா நம்ம உதாசீனமாக இது பண்ணக்கூடாது. வேதத்தை கற்றுக்கொள்ளணும். வெற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றா போதும். நீ ஒரு படியாக இருந்தால் போதும். ஆண்டவர் ஒன்றை படியை தூக்கி விட்டுட்டே இருப்பார். வேதவசனம் ஒன்றா ஜீவ நதியாய் உன் உள்ளத்தில் ஓடும்பொழுது உனக்கு யாரும் போதிக்க வேண்டியதே கிடையாது. நீனே வேதத்தை அமைதியாக உட்காந்து வசனத்தை தியானித்து படிக்கணும். ஒரு நாள் படிக்கலாம் யாரைக்கிடாது. கிட்டத்தட்ட சிறு வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே வரணும். அந்தந்த தேதி தேர்ந்தாப்பில் படிக்கணும். முதியவரை ஆனும்போது அதுக்கு தக்க ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை தருவார். இப்போ என்னென்னா, நியாயாதிபதிகளின் காலத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது யோசுவாவுக்கு பின்பு நியாயாதிபதியின் காலம். நியாயாதிபதியின் காலத்தில் நம்ம போன 3ஆம் அதிகாரத்தில் ஏகூத்து பார்த்தோம். அதாவது ஏகூத்து வந்து நியாயாதிபதியாக வந்துடான். அந்த ராஜாவை குத்தி போட்டதுனால அவன் திருப்பி அவனை 80 வருஷம் அமைதியாக இருந்துட்டு ஆண்டவர் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னால் 40 வருஷம். இப்போ ஏகூத்து அவன் நியாயாதிபதியாக இருந்ததுனால 80 வருஷம் அமைதியாக இருந்துங்க. அது ஏன்னா இவங்க பாவம் செய்வாங்க, திருப்பி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் எதிராளியை தாழ்த்தி போடுவார், குத்தி போடுவார். இவங்கள என்ன செய்வாங்கன்னா மன்னிச்சு விடுவாங்க, திருப்பி போகாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொன்ன கட்டளை மீறினது பூரா பாவம் தான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள், ஏகூத்து மரணத்தின் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்னும் பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோத் தேசில் குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேலில் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஓடிக்கினான். இஸ்ரேல் புத்தர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இல்லை பார்த்துங்க, அடுத்தால ஏகூத்துக்கு அடுத்தால யார் வரான்னா பாராக். அதாவது ஏகூத்துக்கு அடுத்தால பாராக்கு வரான். அந்த பாராக்கு இவன் என்ன செய்யறான்னா, ஏகூத்து மரணம் நடந்த பின்பு இஸ்ரேல் ஜனங்கள் பொல்லாத வழிக்கு திரும்பிட்டாங்க. ஆண்டவர் தான் சில ஜனங்களை வச்சிருப்பாங்க, அது வசனத்தில் முன்னாலே எழுதிட்டார். அதில் அந்த ஜனங்கள் கூட இவங்க மிக்கிலாகி அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய குமாரத்திகளை எல்லாம் கொடுத்ததுனால, ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்ப செஞ்சதுனால, அந்நிய தேவர்களை சேவித்ததுனால அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது திருப்பி ஒவ்வொரு நியாயாதிபதியில் அனுப்புகிறார். இதில் ஏகூத்து மரணம் அடைந்த பின்பு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து வந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் வழிவிட்டாங்க, பொல்லாப்பை செய்தாங்க. ஏன்னா ஆண்டவர் இப்படி தான் சொல்லியிருக்காரு. முன்னாலே மோசே இருக்கும்போதே சொல்லிட்டாரு. முன்கூட்டி மோசைகிட்ட சொல்லும் பொழுது அவங்க தவறு செய்வாங்க, திருப்பி திரும்புவாங்க, நான் அப்படின்ட்டு முதலே சொல்லிட்டாரு. அதே தேவை நடக்குது இப்படி. ஆகையால் கர்த்தர் ஆசோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானுடைய ராஜாவின் கையில விட்டு, கானானுடைய ராஜா கானான் தேசத்தை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு பங்கிட்டு போட்டாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் பேர் இருந்தனால அங்க கானான் ராஜா இருக்கான், அவங்க விட்டு போட்டான்னு போட்டிருக்கு. இவங்க அவங்களுக்கு அடிமையில் ஆயிட்டாங்க. அதான் அர்த்தம். புரியாதி பட்டணமாகி அரோத்தினில் குடியிருந்தார்கள். அதாவது அவனுக்கு எப்படின்னா, அவனுடைய சேனாதிபதி சிசரா என்பன் பெயர். அவனுடைய சேனாதிபதி யாபின், அதாவது அவனுடைய சேனாதிபதிக்கு, யாபினுடைய ராஜாவுடைய சேனாதிபதிக்கு என்ன சிசரா என்ன பேர். அவன் பெரிய படைத்தலைவன். அவனுக்கு ரொம்ப இது இருந்துச்சு. அவன்கிட்ட என்ன இருக்குன்னா, அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. 900 இரும்பு ரதங்கள் இருந்துச்சுங்க, மிலிட்ரி. அவ்வளவு டேங்கர், அவ்வளவு இது இருந்துச்சுங்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சுதான் புதிய ஏற்பாடு இப்படி வருது. அதுல அவ்வளவு மிலிட்ரி கேம்ப், அவ்வளவு ஜாமான் இருந்துச்சு. சில வசனத்துல இருப்பு ரதங்கள் முடியும், இப்பு போட்டிருக்கும், இதுல இம்பு. அது ஒண்ணுதான் வித்தியாசம். சில இதில் பார்க்குறோம் வேதத்துல, சில பைபிள்ல இம்புன்னு போட்டிருக்கும், இருப்பு ரதங்கள் போட்டிருக்கும். இதுல இரும்பு ரதம் தான் உண்டு. அந்த இரும்பு ரதங்கள் வச்சு அவன் நினைச்சான்னா ரொம்ப பெருமை வந்துடும் நம்மளுக்கு. மிலிட்ரி நிறைய ஜாமான் டூல் நிறைய இருக்குன்னா, நிறைய அது இப்போ ராக்கெட்டு அது இதெல்லாம் இப்போ நிறைய மாறி போச்சு, அந்த டேங்க்லாம் மாறி போச்சு. ஆனாலும் இவனுக்கு 900 இருந்துச்சு சொல்லியிருக்கு. 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேலை புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக படிக்கிறான். இஸ்ரேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக நடத்தினான். அவ்வளவு மிலிட்ரி கேம்ப் இருக்கிறதுனால ரொம்ப திமிர் வந்துடும், கொடுமையாக நடத்தினார்னா. இஸ்ரேல் புத்தர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இவங்களை இவ்வளவு கொடுமையாக நடத்துறானே சிசரா, அவனை யாபினுடைய ராஜா மூலமா இவன் இருப்பு ரதத்தை வச்சு எங்களை இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு என்ன செய்யனா, கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபி தேசத்தின் மனைவியாகிய தேபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலில் நியாயந்தீர்த்தாள். அதாவது தேபேரால் அவள் பொம்பளை, அதாவது தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. லபி தோத்தின் மனைவியாகிய தேபேரால் இன்னும் தீர்க்கதரிசியானவள். அவள் தீர்க்கதரிசனம் சொல்றது, கர்த்தருடைய ஆவி அவட்ட இருந்தனால அவள் தீர்க்கதரிசனம் சிலர் கேட்க போவாங்க. ஜனங்கள் எல்லாமே அவள் தீர்க்கதரிசினி ஒருத்தன் தீர்க்கதரிசின் மூலமாய் தான் தேவன் தன்னுடைய செயலை வெளிப்படுத்துவார். பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாக தீர்க்கதரிசின் மூலமாய் வெளிப்படுத்தின தேவன் கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தினான் இருக்கு. நம்ம இதில் இருக்கு, எபிரேயர்ல எழுதுவார், அதில் பவுல் எழுதுவார். பூர்வ காலங்களில் அப்படி இருந்துச்சு. அப்போ யாருன்னா தேபேரால் இருந்தா. தேபேரால் பெண் தீர்க்கதரிசி. அவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயின் மலை தேசமாகிய ராமாவுக்கு பெத்தேலுக்கு நடுவில் இருக்கிற தெபராவின் பேர்ச்ச மரங்களில் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்தர் அவ்விடத்தில் நியாய விசாரணைக்கு போவார்கள். நியாயம் ஒருத்தருக்கு சண்டைன்னா அவங்க நியாயம் விசாரிக்கிறதுக்கு யார்கிட்ட தெபரால்கிட்ட போவாங்க. அவன் என்ன பேரிச்ச மரங்களின் கீழ் குடியிருந்தாள்னு போட்டிருக்கு. அவ்வளோ செழிப்புள்ள இடம் முழுக்கு. அப்படியே ஆண்டவர் எழுதியிருக்கார். அங்கே இஸ்ரவேல் புத்தர் அவ்விடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலி கோத்திர தேசத்திலிருந்து அபிகோனின் குமாரனாகிய பாராக்கினை வரவழைத்து, அவன் என்ன நப்தலி கோத்திரம். நப்தலி அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகளை நப்தலி இருக்கான்ல, அந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் நப்தலி. நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபிகனோவின் குமாரனாகிய பாராக்கை வரவழைத்து, அவன் பாராக்கு ஒரு ராஜா, ராஜா இல்லை, அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் அவன் நப்தலி கோத்திரத்துள்ளவன்.
வரவழைத்து, நீ நப்தலி புத்திரிலும் செபுலோன் புத்திரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தர்மோன் மலைக்கு போக கடவா என்று, நீ தர்மோன் மலைக்கு போக கடவா என்று கர்த்தர் சொல்றார். யார் மூலமா? தேபேரால் மூலமா சொல்றாரு. யார்கிட்ட? அந்த பாராக்கு கிட்ட. அவன் நப்தலி கோத்தில் முக்கியமான ஆள். அதில் அவனுடைய கோத்திரத்துக்கு லீடர், அவன் ஹெட்டு. அவள் நப்தலி உள்ள கோத்திரத்தில் அமேன் குமாரனாகிய பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரிலும் செபுலோன் புத்திரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு, 16,000 பேரை நீ கூட்டிக்கு பாரு. நப்தலி செபுலோன் 2 கோத்திரத்தில் கூட்டிக் கொண்டு தாபேர் மலையில் போகக்கடவா என்று, தாபேர் மலைக்கு போகக்கடவா என்று கர்த்தர் சொல்றாரு தேபேரால் மூலமா. நான் யாபீனின் சேனாதிபதியாக சிஸ்ராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீதோன் பள்ளத்தாக்கிலும் உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். யாரா? யாபினுடைய சேனை தளபதி. அவன் பேர் என்ன? சிசரா. அந்த சிசராவுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவனை யாருன்னா, அவனை இழுத்து சண்டைக்கு இழுத்து அவனை கொண்டு வந்து, யார்? நப்தலி புத்திரரும் செபுலோன் புத்திரர்களும் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, இஸ்ரவேல் புத்திரர் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றான். இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு தேபேரால் மூலமா. கட்டளையிடவில்லையான்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்றான்? பெறப்படுறான். அதற்கு பாராக்கு, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அந்த தேபேராலும் கூட வாங்கி கூப்பிட்றான். ஆண்டவர் தான் சொல்கிறாரு தேபேரால் மூலமா, நீ போன்னு சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன செய்றான்? இவனை நீனு வரணுங்கிறான். யாரா? தேபேரால நீனு வரணும், கர்த்தருடைய இது எங்களோட வரணும் அப்படிங்கிறனால அவன் சொல்கிறான். அதற்கு பாராக், என்னோட கூட வந்தால் போவேன், நீ என்னோட கூட, நீ திக்குதரிசியானவள் என்னோட கூட வந்தால் நான் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேனுங்க, நான் போக மாட்டேங்கிறான். அவங்களோட ராஜாக்களை, யாபின் ராஜா சிஸ்ராவை அழிக்கிறதுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்ல. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தேபேரால் மூலமாக போன்னு சொல்கிறாரு. அப்போ இவன் நினச்சவன்னா, நீ வந்தால் தான் போவேங்கிறான், தேபேரால் வந்தால் தான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். அவன் உடனே நான் போகலன்னு சொல்லலை. கர்த்தருடைய தீர்க்கதரிசன வசனம் நிறைவேற்றுவதற்காக அவன் என்ன சொன்னா, தேபேரால் முக்கியமானவா, நான் போவேங்கிறா பெண், தீர்க்கதரிசியானவன். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். நிச்சயமானு எழுதியிருக்காரு. அப்போ என்னென்னா, அவ்வளவு வைராக்கியம் அவள் வச்சிருக்கிறா தேவன் பேரில். தேபேரால் நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்திலே உனக்கு உண்டாயிருக்க மேன்மை உனக்கு கிடையாது. நீ என்ன கூட, நான் உங்க கூட வரேன், ஆனாலும் உனக்கு மேன்மை கிடையாது. அந்த யாரை பார்த்து? அந்த பாராக்கை பார்த்து சொல்கிறார். நப்தலி கோத்திர ஹெட்டை பார்த்து சொல்கிறார், உனக்கு அதில் மேன்மை கிடையாது, நான் உன் கூட வரேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணம் உனக்கு உண்டாயிருக்க மேன்மை கிடையாது. கர்த்தர் சிஸ்ராவையை ஒரு இஸ்திரின் கையில் விற்று கொடுப்பார் என்று சொல்லி தேபேரால் எழும்பி பாராக்கோட கூட போனான். உன்னை இஸ்திரின் கையில் விற்று கொடுப்பா, அவன் மூலமாக ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்னன்னா, தேபேரால் என்ன செய்றான்னா, அவ கூட போறா. அதற்கு அவள், நான் உன்னோட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு உண்டாயின மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிஸ்ராவை ஒரு இஸ்திரின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தேபேரால் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரை, நப்தலி மனுஷரை கேதேசு வரவழைத்து தன்னை பின் செல்கிற 10,000 பேரோட போனாள். பின் செல்கிற 10,000 பேரோட போறான். தேபேரால் அவனோட கூட போனால், கேனானிய ஏப்போர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஒபாமை புத்திரரோடு இருக்கிற கோனானியை விட்டு பிரிந்து கேசின் இருக்கிற இடமாகிய சாயின் என்னும் கர்வாலி மன்னன் அருகே தன் கூடாரங்களை போட்டிருந்தான். அதாவது எப்போ என்ன, மோசையின் மாமனாகிய ஒமாபா, மோசையினுடைய மாமன் அவனுடைய வழியில் வந்தவன் மோசன். அவங்களும் பின்தொடர்ந்து வர்றாங்க, இவங்களோட குடியிருக்கிறாங்க. அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரை நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்கிற 10,000 பேரோட போனாள். 10,000 பேரோட யுத்தத்துக்கு போகிறாங்க. யாரை? இவனை யாபின் ராஜாவுடைய சிஸ்ராவை அடிக்கிறதுக்கு. கோனானிய ஏப்பர் அவளுடைய மோசையின் மாமனாகிய கோனேசரை விட்டு பிரிந்து கோனேஸ் கிட்ட சனாய் என்னும் கர்வாலின் மலைகளே தன் கூடாரங்களை போட்டிருந்தான். அவன் ஒரு ராஜா. ஏன்னா இவன் என்னென்னா, ஒரு கர்வாலின் மரத்திலே, கர்வாலி மரத்திங்களே கூடாரம் போட்டு இருக்கிறார். அபிகோனின் குமார பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிஸ்ராவுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த சிஸ்ராவுக்கு என்ன சொன்னா, அவன் என்ன சொன்னா,
பாராக்கு தாபேர் மலையில் ஏறி போனான் என்று அவனுக்கு சொன்னாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நப்தலி கோத்திரத்தில் பாராக்கு அவன் மலையில் ஏறி போனான்னு சொன்னாங்க. சிசரா 900 இரும்பு ரதங்களோடு தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் பிரஜாவுடைய பட்டணமாகிய ஆரோசிலிருந்து கிதோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அங்கே சண்டை நடக்கிறதுக்கு பள்ளத்தாக்கில் எல்லாத்தையும் அவங்களுடைய கோத்திரங்களுடைய நப்தலி கோத்திரம் அவங்களையும் வரவழைத்தான். அப்பொழுது தேபேரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிஸ்ராவை உன் கையிலே ஒப்பு கொடுத்து நாள் இதுவே. சிஸ்ராவை உங்கையில் நீ எழுந்து போர் பண்ணு. அவன் இழுத்தாச்சு அவனை. அந்த பாராக்கு போகிறான் யார்? சிஸ்ராவை அடிக்கிறதுக்கு. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், அதற்கு பாராக்கும் அவனோட பின்னாலே 10000 பேரும் ஜாபோர் மலையிலேருந்து இறங்கினார்கள். அங்கேருந்து மலையிலேருந்து இறங்கிட்டாங்க. இவங்க இரும்பு ரதம் எல்லாம் கீழே தான் இருக்கும், இரும்பு ரதம் மேலே இல்லை. அவங்க மலையிலேருந்து இறங்கிட்டாங்க. கர்த்தர் சிஸ்ராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டை கருக்கினால் கலங்கடித்தார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிறார். பட்டை கருக்கினால் கலங்கடித்தார்னு போட்டிருக்கு. அவ்வளோ பேரை வெட்டி சங்காரம் பண்ணிட்டான். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். அவன் என்னச்சானா, அந்த சிசரா 900 இரும்பு ரதம் இருக்கனால அவனுக்கு பெருமையாக இருந்த மிலிட்ரி டேங்க் நிறையா அவனுடைய ஆயுதங்கள் இருக்கனால அவன் இறங்கி ஓடிப்போனான். எல்லா ரதத்தையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். அவன் ஓடுறான், தப்பிக்க உயிர் பிழைக்காண்டி அவன் ஓடுறான். ஏன்னா பாராக் கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது இவங்க இருக்க முடியாது, எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. பாராக்கு ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனை அனைத்தையும் புரியாதுடைய அசோரத் மட்டும் துரத்தினான். சிஸ்ராவின் சேனையெல்லாம் பட்டேக்கரைக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை. இதுலேயும் பார்த்தீங்களா, ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை எழுதுறாங்க. ஒரு ஆள் கூட மீதியாக இருக்கு. எல்லாருமே அவனோட பாராக்கு அந்த சிஸ்ரானுடைய ஆட்கள் எல்லாமே வெட்டி பட்டேக்கரைக்கினால் வெட்டி போட்டார்கள். யாகேல் வெளியே சிஸ்ராவுக்கு எதிர்கொண்டு போய், யாகேல் அந்த யாகேல் முக்கியமானவாவா, அவன் தான் அந்த கோனானி ஏப்பர் என்பவனுடைய மோசேன் மாமனாய் ஓப்பார் அவனுடைய அவளுடைய ரிலேஷன். யாகேல் வெளியே சிஸ்ராவுக்கு எதிர்கொண்டு வந்து, உள்ளே வாரோம் என் ஆண்டவனே. அவன் ஓடி போகும்போது அவன் உள்ளே வார என் ஆண்டவனேன்னு சொல்கிறார். அவளை ரொம்ப சிநேகிக்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அப்படி சொன்னா தான் அவன் என்ன சொன்னா, இவன் நம்மளுக்கு எதிராளி இல்லைன்னு சொல்லி உள்ளே போயிடுவான். எதிராளியா அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ராகேல் வெளியே சிஸ்ராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரோம் என் ஆண்டவனே, என்னென்றைக்கு உள்ளே வாரோம், பயப்படாதேம் என்று அவனுடைய சொன்னான். பயப்படாதையும், நான் உங்கள் ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேட்டுற மாதிரி சொல்கிறாரு. அதனால் அவன் என்ன செய்றான்னா, இவன் பயம் விட்டுட்டு, ஏன்னா நம்மளை கொண்டு போடுவாங்க தைரியம் முதல்ல இருந்துச்சு. ஓடி போகும்போது இவன் ஆண்டவனே உள்ளே வாருங்கும்போது அவன் என்ன சொன்னான், இவன் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்னால அவன் என்ன சொன்னா உள்ளே கூப்பிடுறார். பயப்படாதையும் என்று அவனோட சொன்னான். பயப்படாதையும், நான் தைரியமாங்க, நீங்கள் ராஜா இல்லை, நீங்கள் சிஸ்ரானுடைய அந்த சேனாதிபதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறான். உள்ளே வாரும் ஆண்டவனே, என்னென்னையிலே உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனுடைய சொன்னான். அப்படியே அவனுடைய கூடாரத்திலே உள்ளே வந்தபோது அவனே ஒரு சமுக்காலத்தினாலே முடினான். அவன் உள்ளே வந்தவனே அவன் டயர்டாயிட்டான். ஓடி வந்ததுனால நிறைய இராணுவத்தில் எல்லாருமே செத்து போனதுனால வெட்டி சங்காரம் பண்ணதுனால இவனும் தப்பிக்கலான்னு வந்தான். இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட. யாகையில் அவளை வாரம் உள்ள வாரன்னு கூப்பிட்டு சமுக்களத்தை விரித்து மூடினால் இருக்கு. அவனே ஒரு சமுக்களத்தினாலே மூடிட்டான். ஏன்னா அவனுக்கு மரண நிச்சயம் வந்துட்டு, அதனால் மூடிட்டான். அவன் அவளை பார்த்து, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா. நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தான்னு கேட்குறான். அவனுக்கு அவ்வளோ டயர்டு இருக்கனால, தண்ணி மிலிட்டரியில் இல்லை அவங்ககிட்ட இல்லைனால குடிக்க கொஞ்சம் தண்ணி தான் கேட்குறான். யாகேல்கிட்ட கேட்குறான். தண்ணீர் தா, தா, தாகமாக இருக்கிறேன் என்றான். தாகமாக இருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேட்குறான் அவன்கிட்ட. யாருன்னா சிஸ்ரா 900 ரதத்துக்கு அவன் அதிபதி, அவனுடைய கேம்ப் தலைவன். ரதங்கள் எல்லாம் போச்சு, எல்லா ஜனங்களையும் வெட்டி ஒரு முறை மிதியாக இருக்கலன்னு போட்டிருக்காரு ஆண்டவர். இவனும் தப்பி ஓடி வந்து மன்னனால அந்த யாகேல் வீட்டுக்குள்ளே போய் தண்ணி கேட்குறான். அவன் அவளை பார்த்து, குடிக்க கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்கிறேன். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து, பால் துரத்தியை திறந்துன்னு போட்டுருக்க. அவன் தண்ணி கிட்ட அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க, பாலை கொடுக்குறாவா. பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். திரும்பவும் அவனை மூடிட்டான். பாலை குடித்த உடனே அவனுக்கு கொஞ்சம் டயர்டெல்லாம் பண்ண உடனே என்ன செய்யனா மூடிட்டாள்.
மூடிட்டாள். அப்பொழுது அவன் நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராலும் இருக்கிறார்களா எடுத்து கேட்டால் இல்லை என்று சொல்லுண்டான். நான் இங்கே ஒளிஞ்சிருக்கேன், யாராவது வந்து உன்னை தேடினாங்கன்னா அங்கே யார் இருக்கான்னு இல்லை என்று சொல்லு என்று சொல்கிறான். இவனே சொல்கிறான் ராஜா. ஏன்னா அவன் மூடி இருக்கான், பாலை குடிச்சிட்டு மூடி படுத்து கிடக்கான். இவங்க ஆளு நினச்சிக்கிட்டு இருக்கா, அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க இஸ்ரவேலுடைய கோத்திரத்தில் உள்ளவா. அதனால யாகேல் யாராவது பார்க்கணும் வாசல்னு சொல்கிறான். உன்னிடத்தில் யாராவது கேட்டால் இல்லை என்று சொல் என்றாள். பின்பு ஏப்போரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடார அணி எடுத்து தன் கையிலே சுத்திலை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவ போய் தரையிலே புதைந்தது. பார்த்தீங்களா, அவன் என்ன செய்றான்னா கூடார வாசலில் ஆணி, அந்த கூடாரம் போட்டிருக்கிற அந்த கருவாலி மரத்தில் கூடாரம் போட்டதுனால அவன் தான் அந்த ஆணியை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அந்த ராடு அந்த இரும்பு ஆணியை எடுத்து வந்து எப்போரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடாரணி எடுத்து அந்த கையிலே சுத்திலை பிடித்து, சுத்தில எடுத்துட்டார் டூல்ஸு, அந்த சுத்தில வச்சு எனக்கு சுத்திலை எடுத்து மெல்ல அவனுடைய மூடி போட்டாச்சு. ஆனாலும் மெல்ல அவனண்டையிலே வந்து அவன் நெற்றிலே ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அவன் நெத்தியில் ஆணியை வச்சு சுத்தியில் வச்சு அவன் என்ன சொன்னா அந்த கம்பியை அவன் நெத்தியில் அடிச்சிட்டான். நல்ல போர்ஸ் அடிச்சிட்டா. யார் அடித்தாருன்னா தேவன் தான் செய்கிறார். அதான் அந்த வசனம் உள்ள எழுதியிருக்கு. எப்படின்னா அவன் நெற்றிலே ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. எல்லாம் அங்கே போயிட்டு அவன் ஏகுத்து கத்தியை குத்து பின்னால் வந்து இது மாதிரி அழகு முடிக்கின்ற மாதிரி இந்த ஆணி இருந்துச்சுன்னா தரையில் புதைந்தேன்னு எழுதிக்கிறாண்டவர். உருவி போய் தரையிலே புதைந்தது. அது உள்ள கொஞ்சம் அவ்வளோ ஃபோர்ஸு தேவன் செய்கிறாரு. இவங்க எல்லாமே டூல் தான், ஆனால் தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஆயாசமாக டயர்டாக பாலை குடிச்சிட்டு அவன் தப்பிக்கு வந்தவன் என்ன செய்யனா ஆயாசமாக தூங்கி செத்து போனான். சிசரா க்ளோஸ். அவன் 900 இரும்புறதுக்கு பெருமையாக இருந்துச்சு. எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப ஒடுக்கினான்ட்டு இருக்கு. இப்போ பார்க்குறோம், கொடுமையாக ஒடுக்கினான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். இந்த காலத்தில் கொடுமை ஒருத்தனுக்கு நம்ம கொடுமை சொன்னால் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நீ எவ்வளோ காலம் தான் கொடுமை செய்ய முடியும்? ஒரு நாள் அவனை தூக்கிடுவார். அவன் நெற்றியில் அடிபட்டு கிடைச்ச நான் தரையில் பிடிச்சிடுவேன். ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறது. பின்பு சிசராவை தொடர்கிற பாராக் வந்தான். அதாவது தொடர்கிற பாராக் வந்த சிசராவை தொடர்ந்து அவனோட சங்காரம் பண்ணதற்காக அவனை போகிறனால அவனை பாராக் வர்றான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீ தேடுகிற மனுஷனை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவளிடத்தில் வந்தபோது இதோ சிசரா செத்து கிடந்தான். ஆணி அவன் நெற்றியிலே பொட்டில் அடித்திருந்தது. பார்த்தீங்களா, சிசராவை என்ன சொன்னா அந்த பாராக்கு அவனை சிசரா சொல்லிட்டால. தேபரால் நம்ம தேபரால் சொன்னதுனால தீக்குதிர்ச்சினால் சொன்னதுனால ஒரு பெண்ணுக்கு தான் அந்த இது கிடைக்கும், உனக்கு கிடைக்காது, அவள் தான் இதில் செய்வான்னு சொல்லிட்டு சொன்னது அப்படியே வசனம் நிறைவேறுது. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொன்னது ஒரு நாளும் மாறாது. ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு நாளும் மாறாது. ஒரு பெண்ணுக்கு தான் நீ உனக்கு பெரிய பாராக்கு நீ பலத்தினால செய்துன்னு நினைக்காத. அதுக்கு மேன்மைப்படுறது யாருன்னா யாகேல், அவள் தான் அடித்து கொள்வான்னு சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன நிறைவேறக்கு தான் இப்படிலாம் எழுதுது. இதோ சிசரா செத்து கிடந்தான். ஆணி அவன் நெற்றியிலே பொட்டில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்நாளிலே கானானின் ராஜாவாக யாபீனை இஸ்ரவேலுக்கு முன்பாக தாழ்த்தினார். யாபீன் கானானின் ராஜாவாக என்ன தாழ்த்தினார்னு போட்டிருக்கு. அப்போ என்னென்னா அவனை இஸ்ரவேல் ஜனங்கள் போட்ஸா வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்நிய ராஜா போயிடுவாங்க. இவங்க தவறு செய்யும் பொழுது அவன் இஸ்ரவேலை தேவனை அறியாத அந்நிய ராஜா யாபீன் அவன் மேன்மை பாராட்டும். அப்போ இப்போ என்ன செஞ்சுன்னா அதை சிசராவை கொண்டதுனால அவனுடைய கை தாந்தேன்னு ஆண்டவர் எழுதுறார். இப்படி தேவன் அந்நாளில் கானானின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேலின் புத்தருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்தர் கை கானானின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டிருந்தது. கானானின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டிருந்தது. அவன் யாபீனை என்ன நிர்மூலமாக்கணும்.
அதனால் அவன் யார் இருந்தானா அவன் கை பிளத்துக்கிட்டே இருந்துச்சு சிசரானுடைய கை. இப்போ என்ன தான் இருந்துட்டு போச்சு. இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. 4ஆம் அதிகாரத்து வரைக்கும் முடிஞ்சு 23 வசனங்கள். இதில் தேவன் என்ன செய்கிறார்னா அவர் தான் எல்லாமே செய்கிறார். அவர் தான் நியாயாதிபதிகளை கொண்டு நியாயம் தீர்த்துக்கிட்டு வர்றார் இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா பாவம் செய்யும் பொழுது அந்த எதிராளி ராஜா அவங்கள மேற்கொள்வான். பிறகு ஒரு ராட்சதனை எழுப்பி அவங்கள ரட்சிப்பார். 80 வருஷம் அமைதியாக இருந்தது, 40 வருஷம் அமைதியாக இருந்தது. என்னென்னா சிம்பிளாக இருக்கிறாங்க ஆண்டவர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முக்கியமானவங்க. தேவனை நம்ம தேடும் பொழுது நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மளும் ரொம்ப முக்கியமானவங்க. அவரை விட்டு நம்ம பின் வாங்க போடாது. பின் வாங்கியாச்சுன்னா எதிராளி வந்துடுவான். எதிராளி எது தெரிஞ்சால் தான் உண்மையான யாருன்னு தெரியும். அதான் வேதத்தில் நம்ம அறியக்கூடிய சத்தியம். இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. ஒரு பாடல் பாடி நிறைய கடல் கொந்தளித்து பொங்க கப்பல் ஆடி செல்கையில் புயல் காற்று சிறி வீச பாய்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும் காற்றமர்ந்து துணை நின்று கரை சேர செய்திடோம். கப்பல் ஏறி பொறுவோர்க்கு கடுமோசம் வாரினோம். இடிமின் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும். இருளில் நீர்ப்பாரஞ்சோதி வெயிலில் நீர் நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே. எங்கள் உள்ளம் உம்மை நோக்கும் இன்பம் துன்ப காலத்தில் எங்கள் ஆவி உம்மில் தங்கும் ஈக பரஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும் காற்றமர்ந்து துணை நின்று கரை சேர செய்திடோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, இம்மட்டுமாய் வசனங்களை தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த ஜனங்களை ஆண்டவரே கானான் தேசத்தில் பிரவேசிக்க செய்து அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உண்மை தேடும்படியான சிலாக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனாலும் வழி தப்பி போகும்பொழுது அந்நிய ராஜாக்கள் அவங்களை பிடிக்கும் பொழுது நீர் அவங்களை திரும்ப அவங்களுக்கு அரவணைத்து அவங்களை எதிரின் ராஜாக்களை அழித்து போட்டீர் ஆண்டவரே. நீர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. தேவனே அறிவது நித்தியச்சேவன், நீர் சதாகாலம் வாழ்கிறவர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. உம்மை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதையா ஆண்டவரே. நாங்கள் பாவிகளும் பிரதான பாவிகள். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இரத்தத்தினாலே கழுவுங்க. எங்களை நேசிப்பதற்காக நீரே மாம்சத்தில் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. உம்மை அறிவது நித்திய ஜீவன், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவை வேகத்தையும் கொடுங்க. சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, ஆவியில் உற்சாகத்தை கொடுங்க, ஆத்மாவிலே தைரியத்தை கொடுங்கப்பா. எசப்பா உமக்கு தோத்திரம் 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 ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.